வணக்கம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக கூடிய இஸ்ரோ தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகள், பல பயணங்களை கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பல்வேறு உழைப்புகளும் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு தேவையான செயற்கைக்கோளை மட்டும் ஏவது மட்டும் இல்லாம பல்வேறு வெளிநாட்டை சேர்ந்த செயற்கைக்கோள்களும் இஸ்ரோ மூலமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. சரி, பல வெளிநாடுகள் இந்தியாவினுடைய இஸ்ரோவை தேடி வர காரணம் என்ன, அந்த அளவுக்கு இஸ்ரோ செய்த செயல்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம விளக்கமா பேசுறதுக்கு முன்னாடி, பல வெளிநாட்டை சேர்ந்த செயற்கைக்கோள்கள் இஸ்ரோ மூலமாக ஏவப்பட்டு வருவதற்கு தொடர்ச்சியாக இந்த புரோபா 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படக்கூடிய நிகழ்வு பற்றி நாம விளக்கமா பேசலாம். இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் அப்படிங்கிறது முதல்ல இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது. அது ஐரோப்பாவுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள். அதை சுமந்து செல்லக்கூடிய வாகனம், அதாவது ராக்கெட் மட்டும் தான் இந்தியாவுக்கு சொந்தமானது. அதற்கான பணிகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு முடிஞ்சு எல்லா பணிகளும் முடிவடைந்து அதனுடைய எரிபொருள் நிரப்பு பணிகள் எல்லாம் முடிவடைந்து விண்ணில் ஏவப்பட தயாராக இருக்கின்றது புரோபா 3 செயற்கைக்கோள். அதை சுமந்து செல்லக்கூடிய வாகனம் தான் ஏற்கனவே கூறியது போல இந்தியாவினுடைய PSLV C-59 ராக்கெட், எக்ஸல் வேரியன்ட் ராக்கெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய PSLV வரிசையில C-59 ராக்கெட்டாக இருக்கின்றது. இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் எதுக்காக விண்ணுக்கு அனுப்புறாங்க, இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய பெருமைகள் என்னங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் எதுக்காக விண்ணில் ஏவப்படுகிறது, என்ன பயன் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த புரோபா 3 செயற்கைக்கோளுடைய மொத்த எடை, அதாவது ராக்கெட் சேர்க்காம அதனுடைய மொத்த எடை மட்டும், இந்த புரோபா 3 மொத்த எடை மட்டுமே கிட்டத்தட்ட 550 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 550 கிலோ எடை கொண்டதாக இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புரோபா 3க்குள்ளேயே 2 செயற்கைக்கோள்கள் இருக்கு. 2 செயற்கைக்கோள்கள் உள்ளடக்கியதாக தான் இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் இருக்கு. இந்த 2 செயற்கைக்கோள்களையும் உள்ளடக்கியதாக புரோபா 3 செயற்கைக்கோள் என்பது விண்ணுக்கு அனுப்பப்படுது. சூரியனுடைய வெளிவட்ட பாதை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்படுகின்ற செயற்கைக்கோள்களாக இந்த 2 செயற்கைக்கோள்களும் புரோபா 3 செயற்கைக்கோளுக்குள்ள உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதில் ஒரு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது ஆக்கல்டர், OCCULTER ஆக்கல்டர், இன்னொன்னு கரோனாகிராஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 செயற்கைக்கோளை சேர்ந்ததாக தான் இந்த புரோபா 3 செயற்கைக்கோள்கள் இருக்கு. இது எதுக்காக விண்ணுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, இது சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பாவால் விண்ணுக்கு அனுப்பப்படக்கூடியது. இந்தியாவினுடைய உதவியை நாடி PSLV மூலமாக சூரியனுடைய வெளிவட்ட பாதை ஆய்வு செய்வதற்காக விண்ணுக்கு அனுப்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது இரண்டுமே இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்கல்டர் மற்றும் கரோனாகிராஃப் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இந்த 2 செயற்கைக்கோள்களும் சூரியனுடைய வெளிவட்ட பாதை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்படுகிறது. கிட்டத்தட்ட இது பூமியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, இது பூமியிலிருந்து குறைந்தபட்சம் 600 கிலோமீட்டர் தூரமும் அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,500 கிலோமீட்டர் தூரமும் இது நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ஆய்வு பணிகளை, சூரியனுடைய வெளிவட்ட பாதை ஆய்வு பணிகள் மேற்கொள்ள இருக்கு. சரி, 2 செயற்கைக்கோள் அனுப்புறாங்க. புரோபா 3க்குள்ள 2 செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, அந்த 2க்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? இது சூரியனுடைய வெளிவட்ட பாதை ஆய்வு செய்ய அனுப்பினாலும் கூட 2ம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டுதான் ஆய்வு செய்யுமா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். இந்த 2க்கும் இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60,500 கிலோமீட்டர் தூரத்தில் இது நிறுத்தப்பட்ட பிறகு 2க்கும் இடைப்பட்ட தூரம் என்பது 150 மீட்டர் இடைவெளி கொண்டதாக இது 2ம் சூரியனுக்கு, அதாவது பூமியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று கொண்டு ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றது. இதுதான் இந்த புரோபா 3 செயல்பாடுகள், இப்படிதான் அது செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரோவுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நாம வரலாம். அதாவது ஏற்கனவே இப்போ ஐரோப்பா அனுப்புறாங்க இல்லையா புரோபா 3, அதுக்கு முன்பாகவே சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவால் ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலமானது சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியா ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க. அது L1 என்று சொல்லப்படக்கூடிய லெக்ராஞ்சின் பாயிண்ட் 1 அப்படிங்கிற இடத்துல அது நின்று அங்கிருந்து ஆய்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்தியா இதுக்கு முன்பே சூரியனை ஆய்வு பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல்வேறு சாதனைகளை இஸ்ரோ படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதே போன்று நிலவினுடைய தென்துரு பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியா பெற்றிருக்கிறது. நிலவை ஆய்வு செய்வதற்காக விண்கலம் அனுப்பப்பட்ட நாடுகளை 4வது இடத்தை பெற்ற இந்தியா இருக்கின்றது. முதல் நாடு, தென்துரு பகுதியில் இறங்கி ஆய்வு செய்த முதல் நாடு அப்படிங்கிறது இந்தியா பெற்றிருக்குது. இப்படி இஸ்ரோ பல்வேறு சாதனைகள் பெற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கூடிய இந்த படம் அப்படிங்கிறது PSLV GSLV, இது 2க்கும் இடைப்பட்ட வேறுபாடுகள் என்ன? ஏன்னா இப்போ அதிகமான செயற்கைக்கோள்கள் எல்லாமே PSLV மூலமாக தான் அனுப்பப்பட்டு வருகிறது. இது 2மே இந்தியாவுக்கு சொந்தமான ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில முதலாக அனுப்பப்பட்டது, அதாவது 1994ஆம் ஆண்டு முதல் இந்த PSLV ராக்கெட் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருந்து இருக்கு. இந்த GSLV அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2001ஆம் ஆண்டு முதல் இது பயன்பாட்டில் இருக்கு. இப்போ முதலாக ஏற்கனவே இந்த GSLVக்கு முன்னாடி வந்ததுதான் PSLV. PSLVக்கும் GSLVக்கும்
அதோடைய உயரம், அதே போன்று எடை, விட்டம் அப்படின்னு பல்வேறு வேறுபாடுகள் வித்தியாசம் இருந்தாலும் கூட அதுல மிக முக்கியமான வேறுபாடுகள் அப்படிங்கிறது என்னன்னா, PSLV ராக்கெட் பொறுத்த வரைக்கும் அது ஏவப்படக்கூடிய இடத்திலிருந்து அது இலக்கை நோக்கி செங்குத்தாக செல்லக்கூடியதாக இந்த PSLV இருக்கு. போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் சொல்லப்படக்கூடிய PSLV ஏவப்பட்ட இடத்திலிருந்து அது இலக்கை நோக்கி செங்குத்தாக செல்லக்கூடியதாக இந்த PSLV இருக்கு. ஆனா GSLV கிரையோஜெனிக் இன்ஜின் மூலமாக ஏவப்படக்கூடிய காரணத்தால இது ஏவப்பட்ட இடத்திலிருந்து இலக்கை நோக்கி அது சுழற்சி முறையில், அதாவது பூமியோட பூமத்திய ரேகை இருக்கு பார்த்தீங்கன்னா, நீள்வட்ட பாதையா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையில் அது இலக்கை நோக்கி செல்லக்கூடியதாக இந்த GSLV இருக்கு. இரண்டுமே PSLV இருக்கட்டும் GSLV இருக்கட்டும் இரண்டுமே பல்வேறு சாதனைகளும் புரிந்திருக்காங்க. அதுல PSLV அதிகமாக பல வெற்றிகளை GSLV-யோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது PSLV நிறைய வெற்றிகளை குவிச்சிருக்கு. இப்போ GSLV PSLV அப்படின்னு ரெண்டு இருக்கக்கூடிய நிலையில இது PSLV மூலமாக தான் இப்போ இந்த PROBA-3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுகிறது. எதுக்காக பல்வேறு உலக நாடுகள் இந்தியாவை தேடி வராங்க, இஸ்ரோவை தேடி வராங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். குறிப்பா அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஜப்பான் உள்ளிட்ட பல முன்னணி நாடுகளும் இந்தியாவின் உதவியை நாடி வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான பல முக்கிய காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த PROBA-3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்புறோம் இல்லையா, அதுதான் இந்த ESA சொல்லக்கூடிய யூரோப் சேட்டலைட் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஏரோஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஐரோப்பாவுக்கு சொந்தமானது. அந்த நிறுவனம் இந்தியாவினுடைய இஸ்ரோவின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய NSIL, அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டு, இந்த நிறுவனம் தான் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இந்தியாவின் மூலமாக அனுப்புவதற்கான ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க. இது இஸ்ரோவின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம். இதுதான் ஐரோப்பாவோட ஒப்பந்தம் மேற்கொண்டு இந்த PROBA-3 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவப்பட இருக்கு. இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 34க்கும் மேற்பட்ட நாடுகள் மூலமாக 400க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இந்தியா ஏவி இருக்காங்க. இது இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனையாக நாம பார்க்கலாம். இப்போ எழக்கூடிய கேள்வி என்ன, அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, ஜப்பான் ஒரு பெரிய நாடு, பல்வேறு நாடுகள் இருக்காங்க. ஆனா அந்த நாட்டில் இல்லாத ஒரு சிறப்பு என்ன இந்தியாவுக்கு இருக்கு? எதுக்காக பல்வேறு உலக நாடுகள் இந்தியாவினுடைய இஸ்ரோவை நாடி வராங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கலாம். இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் அந்த PSLV சொல்றோம் இல்லையா, இந்த போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த PSLV உடைய ஏவக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவுதளத்தில் மிக சிறப்பாக இருக்கு. அதனுடைய பூலோக ரீதியாக நம்ம புவியியல் ரீதியாகவே நம்முடைய ராக்கெட் ஏவுதளம் அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட் ஏவுவதற்கான ஒரு சாதகமான சூழலாகும். ரொம்ப எளிதாக ராக்கெட்டை டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு திசையில் செலுத்துவதற்கு உகந்த ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இந்த ஸ்ரீஹரிகோட்டா இருக்கின்றது. இதுதான் நமக்கு இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. இந்த காரணத்துக்காக தான் பல்வேறு உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவினுடைய இஸ்ரோவை நாடி வராங்க.